வணக்கம். வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். நம்மெல்லாம் கடற்கரைக்கு போயிருப்போம் இல்லையா? கடற்கரையில் போயிட்டு நம்முடைய முக்கியமான என்ஜாய்மெண்ட்டே அந்த கடல் அலைகள் நம்முடைய பாதங்களில் கால்களில் படுமாறு கால்களை நனைப்பது தான் மிகப்பெரிய என்ஜாய்மெண்ட். கடல் கரையில் அந்த கடற்கரைக்கு செல்வது மிகப்பெரிய ஆனந்தத்தை தரும். கப்பலில் போயிருக்கோமா? நம்ம கப்பலில் போயிருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். கப்பலில் போகும்போது கப்பலை சுற்றிலும் தண்ணீர் இருக்கும், ஆனால் கால் நனைக்க முடியாது. கப்பலை சுற்றிலும் தண்ணீர் இருக்கும், ஆனால் கால் நனைக்க முடியாது. இந்த இரண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்படியே இது இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிதர்சனம் அதில் வெளிப்படும். என்ன அப்படின்னு சொன்னால், அலைகளில் கால்களை நனைக்கும் சுகம் கப்பலில் கடல் நடுவில் பயணப்படும் போது கிடைப்பதில்லை. அலைகளில் கால்களை நனைக்கும் சுகம் கப்பலில் நடுக்கடலில் பயணப்படும் பொழுது கிடைப்பதில்லை. அதுபோலத்தான் வாழ்க்கை. பேரின்பம் வேண்டாம், சிறு சிறு சந்தோஷங்களே போதும் வாழ்க்கையை அனுபவிக்க. பேரின்பம் வேண்டாம், சிறு சிறு சந்தோஷங்களே போதும் வாழ்க்கையை அனுபவிக்க. இது எப்படி அப்படின்னு சொன்னால், குடிப்பழக்கத்திற்கும் சிகரெட் பழக்கத்திற்கும் அடிமையான 2 பேர் என்ன பண்ணாங்க, ஒரு ரூமில் தள்ளிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக லிக்வர் பாட்டில், சாராய் பாட்டில் வச்சுட்டு ஒரு ரூம் ஃபுல்லாக சிகரெட் பாக்கெட்டை அடுக்கி வச்சுட்டு, உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடு, புகைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். அவன் எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பான்? 1 நாள் 2 நாளைக்கு மேலே தாங்கியிருக்காது, வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பான். அதே போல் தான் இந்த வாழ்க்கையினுடைய தத்துவமும். சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சி அடைந்து, அதாவது கடலில் காலை நனைப்பது போல், கடல் அலைகளுக்கு நம்முடைய கால்களை அருகில் எடுத்து சென்று அவை நம்மை தொட அனுமதிப்பது போல், அவை தொடும்போது நம்முடைய உடல் சிலிர்க்கும் இல்லையா? அந்த சிலிர்ப்பில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை அனுபவிப்பது போல், சின்ன சின்ன விஷயங்களில், நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய சிறு சிறு புன்னகைகளில், சிறு சிறு வாழ்த்துக்களில், சிறு சிறு அன்பளிப்புகளில், சிறு சிறு நல்ல விஷயங்களில், நன்மைத்தனமான ஈடுபாடுகளில் நாம் மகிழ்ச்சியை காண்பதற்கு முயற்சி செய்யணும். நான் ஏற்கனவே சொன்னது போல், கடல் நடுவில் கப்பலில் போவோம், முழுக்க தண்ணீர் இருக்கும், ஆனால் கால் நனைக்க முடியாது. அந்த சிலிர்ப்பும் மகிழ்ச்சியும் அங்கே கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன கடமைகளை செய்து முடிப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவித்து அவற்றை நமக்கு உரியதாக மாற்றிக்கொள்வோம். நம்முடைய சந்ததிக்கும் அதை சொல்லிக் கொடுப்போம். நம்மோடு அதை விட்டுவிடக்கூடாது. நம்மை சார்ந்தவர்களுக்கும், நம்முடைய சந்ததிக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நண்பர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுப்போம். சிறு சிறு சந்தோஷங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மலர்ச்சியை உருவாக்கும். இந்த மலர்ச்சியை நோக்கிய பயணத்தில் நீங்களும் ஈடுபட்டு மகிழ்ச்சியோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு இந்த மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு உணவு, அரிசி அவல். அவல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த அவல் அதிகமான நார்ச்சத்து கொண்ட ஒரு உணவு, நிறைய ஃபைபர் உள்ள ஒரு உணவு. அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அவல் அதிகமாக சாப்பிடும் பொழுது இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுகிறது. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் அவல் நல்லா சாப்பிட்லாம், தைரியமாக சாப்பிட்லாம். இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துகிறது. நம்முடைய மூளை சுறுசுறுப்பாக இயங்க அவல் ஒரு நல்ல உணவாக பயன்படுகிறது. புரியுதுங்களா? அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு, படிக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அவல்லாம் நிறைய கொடுத்து பழக்கும். அவலில் நிறைய உணவுகள் தயாரித்து சாப்பிடலாம் சுவையாக. இந்த அவல் அவ்வளோ ஒரு நல்ல போஷாக்கு நிறைந்த உணவு. அதனால தான் நம்முடைய கிருஷ்ணர் குசேலருக்கு அவல் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அவல் அவ்வளவு போஷாக்கு நிறைந்த ஒரு உணவு. அதனால தான் நன்றாக வயிறையும் நிரப்பும், மனதையும் நிரப்பும், அறிவையும் நிரப்பும். அவல் சாப்பிட்டு நாமும் அமோகமாக இருப்போம். வாழ்க மகிழ்வுடன்.